சென்னையிலிருந்து தலைநகரிலிருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு நீங்கள் விண்ணூர்தியில் பறந்து வந்தால் இந்தியில், இங்கிலீஷில், வங்காளத்தில், போஜ்பூரியில் அறிவிப்பு செய்வார்களே ஒழிய தாய்மொழி தமிழிலே அறிவிப்பு செய்ய மாட்டார்கள். ஆனால் சிங்கப்பூரிலிருந்து தமிழ்நாட்டிற்கு, மலேசியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு, இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு, அரபு நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கெல்லாம் நீங்கள் பறந்து வந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ளே ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு நீங்கள் பறந்தால் தமிழிலே அறிவிப்பு இருக்காது. உங்கள் தாய்மொழியின் தகுதியை பாருங்கள். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த அன்னை தமிழ்மொழி. உலகில் எல்லோரும் என் உயிர் சொந்தங்களே அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகில் பல மொழிகளுக்கு தாய் தமிழ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருகில் இருக்கிற கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு இவற்றுக்கெல்லாம் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் பிறந்தது என்று தமிழில் பாட்டிருக்கிறது என்றால் இவற்றையெல்லாம் பெற்று போட்ட தாய் தமிழ் தாய் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. இது வெறும் வாய் வார்த்தை அல்ல, வரலாற்று சான்று. அப்படிப்பட்ட நம் தாய்மொழியை நீங்களே யோசித்து பாருங்கள். 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை, இந்தியா என்ற நாடு எப்போது உருவானது? தமிழ் மொழி இந்த நிலப்பரப்பு, இந்த நாடு முழுதும் பைந்தமிழர் நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்கிற முழக்கத்தை தமிழர்கள் ஒவ்வொருவரும் முன்வைக்க வேண்டும். இதை நான் சொன்னால் தமிழன் தன் இனப்பற்றில் பேசுகிறான் என்று நீங்கள் எண்ணக்கூடும். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் பேரினத்திற்குத்தான் என்று பதிவு செய்திருக்கிறார். இன்னும் ஒருபடி போய் என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று பேசியிருக்கிறார். இப்போது மேற்கு வங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அருமை பெருமகள் அம்மையார் மம்தா பானர்ஜி கூட இந்துக்களை தவிர எல்லோரும் இந்த நாட்டை விட்டு ஓடுங்கள் என்று பிஜேபி சொன்னால் தமிழர்களை தவிர நாம் எல்லோரும் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டியதான் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு தமிழ் மொழி, தமிழ் இனத்தின் மொழி 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி எப்படி உருவாகிறது? என் அன்பு சொந்தங்களே, முகலாயர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது அவருடைய தாய்மொழியான பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி, எப்படி நாம் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு பிறந்ததோ, எப்படி இப்போது நாம் தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசி தமிங்கிலம் பிறந்து இருக்கிறதோ, அப்படி அன்று முகலாயர்கள் ஆளும் போது பாரசீக மொழி ஆட்சி மொழி, அதை படித்தால்தான் அறிந்தால்தான் அங்கே வாழ முடியும் என்கிற நிலை இருக்கும்போது அவர்கள் விழுந்து விழுந்து படிக்க தொடங்க என்ன நடந்தது என்றால் சமஸ்கிருதத்தோடு பாரசீக மொழி கலந்து கலந்து பிறந்த மொழிதான் உருது. அந்த உருதுக்கும் பின்னாடி பிறந்த மொழிதான் இந்தி. 400 ஆண்டுகளை கூட தொடாத மொழி இந்தியை எல்லோரும் படி, இந்தியாவின் மொழியே இந்தி என்றால் மான தமிழ் மக்கள் அதை எப்படி எதிர்க்காமல் இருப்பது, எப்படி ஏற்பது என்பதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.